இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இவ்வளோ இது எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? 2 கிலோ வரும் நினைக்கிறேன், 2 கிலோ வரும் நினைக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் கலராயும் வந்துடுது. இன்றைக்கு பின்னேரம் வந்து தான் நான் வெஜிடபிள் எல்லாம் மறுபட செய்கிறேன்ட்டு இருந்தேன். ஆனால் இவர் இதுக்குள்ளே இப்படி ஒரு மஜிக்கை உருவாக்குவேறேன்ட்டு நான் கனவு கூட காணிருந்துச்சு. வேறுங்க ஒரு எவ்வளோ பெருசு தூரத்தை வச்சுருந்தா தான் தெரியும். 2 கிலோ சுக்கினி. ஐயோ ஆமாம், இந்த முறை எனக்கு என்னோட அதிர்ஷ்டம் போலான்னு இருக்கு, வெஜிடபிள் அதிர்ஷ்டம். ஆமாம், அதை பார்த்த உடனே பாம்பு மருது கூட படுத்துட்டு ஒரு கணம் யோசிச்சுட்டேன். அவ்வளோ பெரியது. ஆமாடா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா இப்போ வேலை கிளம்பின ஓடியா ஒருக்கா வந்து காடினை பார்த்துட்டு போகணுன்ட்டு வந்தேன் சும்மா. அட்டே எங்கள் பார்த்து வந்தால் இப்படி இருக்குது, இவ்வளோத்துக்கு இருக்குமாண்டு நான் நினைக்கலே. எனக்கு சொல்லிவா சொன்னாலும் அதிசயம் அதிசயம். அப்போ இங்கே பாருங்க, நிலத்தில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, இப்படி ஒரு சுக்குனியை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இவ்வளோ பெருசு. இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசாக வந்துடுது. அப்போ மார்க்கெட்டில் எல்லாம் சின்ன சின்ன சைஸில் ஒரு 400 கிராம் 200 கிராம் சைஸ்லாம் இருக்கிறது. அந்த பருவத்திலே வெட்டிடுவோம் போலடக்கு. நான் பெருசாக நான் இதை கவனிக்காம விட்டுட்டேன். இந்த மரம் சின்ன காய்க்க நாள் தானே இருக்குது ரெண்டு போட்டு தண்ணியை சும்மா தூரது பூசணிக்கலாலே நடந்து போக முடியாது. அதனால் அதை போய் நுணுக்கமாக பார்க்குறது இல்லை. இதே இப்போ ஒரு சும்மா இருக்க இதுக்கும் பார்ப்போம்ட்டு போட்டு என்னென்ன பூ எந்த நிலையில் இருக்குன்னு பார்ப்போம்ட்டு போட்டு பார்த்தேன். அது வந்து எல்லாத்துக்கு என்ன காய்ச்சரிக்கை தெரியுது. கத்தரிக்காய் அப்படி பெருசாக வந்து அவ்வளோ சந்தோஷம். கத்தரிக்காய் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு. கத்தரிக்காய் பூ எல்லாம் பழுதாகி பூத்து எல்லாம் கொட்டுப்படுது. நானே நான் பார்த்து போட்டேன். கடவுளே, இந்த ஆண்டுக்கு அந்த முளை 7 பவுனுக்கு போனீங்கன்னு வந்து அந்த இலைகளை எடுத்து போட்டு இந்த தண்டுகளை நட்டு வச்சேன் பாருங்க. தண்டுகள் எல்லாம் முளைச்சி கொண்டு வந்து இலையெல்லாம் வச்சு வந்துடுது, தளிர் விட்டு வந்துடுது. போடா இன்னும் அது very big magic.